ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் வந்து ரோகிணிக்கு பணம் தர சம்மதிக்கிறாரு. இங்கே பார் ரோகிணி, உன் ஃப்ரெண்டுக்கு நான் பணம் தரேன், ஆனால் சும்மாலாம் தர முடியாது, வட்டிக்கு தான் தருவேன். மாதம் 3 வட்டி, மாதம் கரெக்டாக 3000 ரூபா வட்டி பணத்தை நீ எனக்கு வாங்கி தரணும். அதுக்கு ஓகேனா நான் பணம் தரேன்றாரு. ரோகிணி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதெல்லாம் என் ஃப்ரெண்டு கரெக்டாக வட்டி கட்டிடுவான்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா வந்து செல்வத்தை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மீனா செல்வத்துக்கிட்ட, அண்ணன் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நான் என்னமோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க, நீங்க என்ன தங்கச்சின்னு கூப்பிடுவீங்க, அந்த உரிமையில சொல்றேன். நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அவர் சொன்னாரு. அதை பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா இவ்வளவு ஆடம்பரமா பண்ணணுமா? ஏன்னா நம்மளாம் அடித்தட்டு மக்கள்னு, காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பணத்தை நீங்க சம்பாதிக்க எவ்வளவு நாள் கஷ்டப்படணும், அதை ஒரு நாளுக்காக இப்படி செலவழிக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. ஏதோ நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் சிம்பிளா நடத்துக்கணுன்றாங்க. லாஸ்ட்டாக நான் சொன்ன விஷயத்தை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்றாங்க. செல்வமும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி தலையாட்டுறாரு. மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, வித்யா வந்து மனோஜோட கடைக்கு வராங்க. வந்தவங்க ஓன்னு அழுகுறாங்க. என்ன பிரச்சனை விசாரிக்கும் போது, வித்யா வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாரு, அதுக்கு 75,000 ரூபா தேவைப்படுது, என்கிட்ட சுத்தமாக இப்போதைக்கு காசு இல்லை, ரோகிணி உன்ட்ட காசு இருந்தா தான் சொல்லி கெஞ்சுறாங்க. அதெல்லாம் பார்த்த மனோஜ் வந்து நான் வித்யாவுக்கு உதவி செய்கிறேன்றாரு. ஆனால் சும்மாலாம் காசு தர முடியாது, வட்டிக்கு தான் பணம் தருவேன்றாரு. வித்யாவும் சம்மதிப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு போயிடறாங்க. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே ஒரு ட்ராமா தாங்க. ஆமாங்க, ரோகிணி சொல்லி கொடுத்தா வித்யா வந்து அப்படி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜை கிண்டல் பண்ணுவாங்க. ரோகிணி உன் புருஷன் என்னடி சரியான கேனையனா இருக்கான், 4 டைலாக் பேசி அழுதாலே இப்படி ஏமாறான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. கடைசியா ரோகிணி என்ன பண்ணுவாங்கன்னா, வித்யாட்ட மொத்த பணத்தையும் கொடுத்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு, கிறிஷுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்ப செல்வத்தை தான் காட்டுறாங்க. முத்தோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்வத்திட்ட முத்துக்கு மீனாக்கு இடையில போயிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி தான் சொல்லுவாங்க. அதை கேட்ட செல்வம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல, என்னால முத்தோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வேணாம், நான் முத்திட்ட காசு வேணாம்னு சொல்லிட போறேன், இந்த ஃபங்க்ஷனே நிப்பாட்ட போறேன்றாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டா முத்தும் வருவாரு. செல்வம் கேட்ட அந்த 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆனா செல்வம் அதை வாங்க மாட்டாரு, பணம்லாம் வேணான்றாரு. முத்து ஏன்டா காரணம் கேட்பாரு. அதுக்கு செல்வம் வந்து நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்டா, எதுக்கு நமக்கு இந்த ஆடம்பர செலவு, அதான் ஃபங்க்ஷன் நடத்த வேணாம் முடிவு பண்ணிட்டேன்றாரு. முத்து எவ்வளவு சொல்லுவாரு, பணத்தை பத்திலாம் யோசிக்காத, நீ ஃபங்க்ஷனை போய் நல்லபடியா நடத்துன்றாரு. ஆனா செல்வம் வேணவே வேணான்வாரு. இப்ப முத்துக்கு சந்தேகம் வருது, உன் பேச்சே சரியில்லையே, வேற என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு மித்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, முத்தோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முத்துக்கிட்ட மீனா வந்து செல்வத்தை பார்த்து பேசினாங்களே அந்த விஷயத்த சொல்ல போறாங்க. அதை கேட்டோன்னா முத்துக்கு செம்ம கடுப்பாகும். நேராக போய் மீனாட்ட சண்டை போடுவாரு. நீ எதுக்கு செல்வத்தை பார்த்து பேசின, நீ நினைச்ச மாதிரியே செல்வத்தோட அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டல, எல்லாம் இந்த பணத்துக்காக தானே, நீயே இந்த பணத்தை வச்சுக்கோன்னு விட்டு எறிவாரு. இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. இதை தவிர சிட்டி வந்து முத்துக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றதுக்காக சத்யாவை சிக்க வைக்கவே பிளான் பண்ணிட்டாரு. ஆமாங்க, சிட்டி வந்து ரோஹினிட்ட பாதி உண்மையை மட்டும் சொல்றாரு. அதாவது சத்யா வந்து விஜயாட்ட இருந்து பணத்தை திருநார்ல அந்த விஷயத்த மட்டும் சொல்றாரு. ஆனா அவர் இந்த விஷயத்த சேர்ந்துதான் பண்ணாருன்றதை சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்கும்னா, சிட்டி ரோஹினிட்ட சொல்லுவாரு, உங்க மாமியாட்ட இருந்து ஒருத்தன் ஒரு நாள் 1 லட்ச ரூபா பணத்தை அடிச்சான்ல, அதை வேற யாரும் இல்ல, மீனாவோட தம்பி சத்யா தான்றாரு. அதை கேட்டால் ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப சிட்டி சொல்றாரு, இந்த விஷயம் முத்துக்கும் தெரியும், அதனால்தான் முத்து சத்யாவோட கையை உடைச்சான்றாரு. அதை கேட்டால் ரோஹினிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகும். லாஸ்டா சொல்றாரு, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, சத்யா தான் திருடன்றதுக்கு முத்தோட மொபைல்ல ஒரு வீடியோ ஆதார் இருக்கு, அதை எப்படியாவது எடுத்து நீங்க லீக் பண்ணணும்ன்றாரு. அதுக்கு சின்ன டீல் எல்லாம் பேசுறாங்க. ரோஹினிக்கு முத்து மீனாவை அசிங்கப்படுத்த ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கதா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரோஹினி என்ன பண்ணுவாங்கன்னா, முத்து மொபைலை சார்ஜ் போட்டுருக்கும் போது அவருக்கு தெரியாம நைஸா அந்த மொபைல் அன்லாக் பண்ணி அந்த வீடியோவை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னா விஜயாலாம் பேயாட்ட ஆடுவாங்க. மீனாவோட குடும்பமே திருட்டு குடும்பம்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. ஏன் மீனாக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம்லன்னு சொல்லிட்டு மீனாவை துரத்த கூட பார்க்கலாம். அதே மாதிரி சத்யாவை சும்மா விடக்கூடாது, சத்யா மேலே போலீஸ் கேஸ் கொடுத்து அவரை உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சியிலையும் இறங்கலாம். இந்த மாதிரி சீன்லாம் அடுத்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.